பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் கரெக்டு தான். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை சாதம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் சீக்கிரமாக பார்க்கலாமா? இஞ்சி, பூண்டு, மிளகாய் பொடி, கருவேப்பிலையை சதைச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில், அப்புறமா கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், அப்புறமா 2 வெங்காயம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்குறது வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம சதைச்சு வச்சுருக்க மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணலாம். மசாலாவுக்கு வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதே பேனில் மசாலாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி நம்ம வந்து குக் பண்ணி வச்ச சாதத்தை இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி தான் மெயின் பார்ட்டை பிளேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஒரு புல்ஸாக இதில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.